ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அய்யனார் துணையில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேரண்ணனே எப்படியோ கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாரு. கல்யாணமும் நின்றுச்சு. நின்றோடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க செம்ம காண்டாயிட்டாங்க. போய் சேரண்ணனை போய் அடி அடின்னு அடிக்க போனாங்க. அடிக்க போகையில் எல்லாரும் சேர்ந்து தடுத்து சேரண்ணனை ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கிட்டு அப்புறம் என்ன செஞ்சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கூட சந்தா அப்பா கொள்ள நேரமாக பேசிக்கிட்டே இருந்தார். பேசிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நமக்கு இங்கேருந்து என்ன பிரயோஜனம், வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. போகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம சேரண்ணனை எங்கள் சட்டையை பிடிச்சி அடிக்க போனாங்க. அப்பையுமே ஒதுக்கி விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சேரண்ணனை சொல்லிட்டாங்க, நீங்கள் இதுக்கு மேலெலாம் நாங்கள் டைம் கொடுக்குற மாதிரி இல்லை, நீங்கள் கொடுத்த டைமும் போதும், என் கூட சந்தாவை அனுப்புங்க, நான் சந்தாவை கூட்டிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன எடுத்தோம் கவுத்தணும், உங்களை மாதிரி எங்களால் நடக்க முடியாது. உங்கள் கலாச்சாரம் வேறு, எங்கள் கலாச்சாரம் வேறு. எங்கள் கலாச்சாரப்படி உங்கள் கலாச்சாரத்துக்கு எங்களால் பொண்ணை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வயிற்றில் பிள்ளை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் திரும்பியும் கலாச்சார முறையை பேசினா இது செட் ஆகாது, நீங்கள் எங்கள் கூட சந்தாவை அனுப்பித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த பஞ்சாயத்து தான் நடந்துக்கிது. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்தாவை இனி ஒன்றும் செய்ய முடியாது அவங்க வச்சு. ஏன்னா கன்சீவாக இருக்குன்னு சொன்னனால வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. இனி அண்ணன் கூட தான் அனுப்ப முடியும். ஒன்று அவங்க கலாச்சாரப்படி அங்கே கல்யாணம் முடிக்கணும், இல்லை நம்ம சென்னை கூட்டிகிட்டு வந்து அங்கே நம்ம தமிழ் முறைப்படி கல்யாணம் முடிக்கணும். இதுதான் நடக்க போகுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நாடகத்தில் சேரண்ணனை கல்யாணம் பயங்கரமாக கிராண்டாக முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பேசுகிறத வச்சு பார்க்கையில் இப்பயுமே ஒரு மாதிரி இழுக்க தான் செய்கிறாங்க. இந்த தடவை கல்யாணம் முடியுமா அப்படின்றதும் ஒரு டவுட் தான் இருக்குது. ஆனால் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் உங்களுக்கு தகவல்கள் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.